சிறுபஞ்சமூலம் பாடல் 27. ஆண் ஆக்கம் வேண்டாதான் ஆசான் அவர்க்கு இயந்த மாணாக்கன் அன்பான் வழிபடுவான். மாணாக்கன் கற்பனைத்து மூன்றும் கடிந்தான் கடியாதான் நிற்பு அனைத்தும் நெஞ்சிற்கு ஓர் நோய். இது சந்நியாசியை பற்றி குறிக்கிற பாடல். பிரம்மச்சாரி என்று சொல்லுகிறான். அவனே ஆச்சாரியனாக இருப்பான். எவன் ஒருவன் இல்வாழ்க்கையில் ஈடுபடாமல் இறைவனோடு சிந்தனையை செலுத்தி இறைவனே எல்லாம் என்று தன் வாழ்நாளை கழிக்கிறானோ, அவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறானோ, அவனே ஆச்சாரியனாவான். அவனை ஏற்றுக்கொண்ட மாணவன், அவனை பின்பற்றுகிறவன் அவனுக்கு மாணவனாவான். அவன் அந்த மாணாக்கன் அந்த ஆசிரியனிடம் காமம், வெகுளி ஆகியவற்றை வெறுத்து ஒதுக்கி ஆச்சாரியனுடன் மட்டுமே அன்பு செலுத்தி அவற்றையே பின்பற்றக்கூடியவனாக இருப்பவன். அப்படி இல்லாத மாணாக்கன் அந்த ஆச்சாரியனுக்கு நெஞ்சிலே ஒரு நோய் போன்றவன் என்று சொல்லுவார். பொதுவாகவே துறவிகளை கண்டால் மக்கள் வணங்குவார்கள். துறவியோடு பற்றற்ற அந்த துறவிக்கு மாணவனாக இருந்து அவனிடம் நல்லவைகளை கற்பார்கள். அப்படி ஒரு துறவியை பின்பற்றி அவன் வழி நடக்காமல் இருக்கும் மாணவன் அந்த துறவிக்கு நோய் போன்றவன் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம். ஆண் ஆக்கம் வேண்டாதான் ஆசான் அவர்க்கு இயந்த மாணாக்கான் அன்பான் வழிபடுவான். மாணாக்கன் கற்பனைத்து மூன்றும் கடிந்தான் கடியாதான் நிற்பு அனைத்தும் நெஞ்சிற்கு ஓர் நோய். வணக்கம்.